ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மிஸ்ஸஸ் வெல்த் டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் அந்த இதில் கார் கற்றுக்கிட்டு எல்லா இதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே நான் சொன்னேன், நான் எல்லாம் வந்து முடிச்சிட்டேன்டா, எனக்கு ஏதாச்சும் வேலை தெரிஞ்ச இடத்துல இருந்தால் சொல்லு, நான் வேணால் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவனும் 2-3 விசிட்டிங் கார்டு கொடுத்தான். அந்த இடத்துலலாம் நீ போய் வேணால் கேட்டுப்பார், உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க, அதில் நீ பாஸ் ஆகிட்டேன்னா உன்னை சேர்த்துக்குவாங்கடா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொன்னேன். முயற்சி பண்ணி பாடுறா, வேணால் தப்பு இல்லை, கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாரு, ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கடையிலே நீ வேலையை விட்டுறாத, ஏன்னா அவசரப்பட்டு இதை நம்பி அதை நம்பி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து முயற்சி பண்ணடா அப்படின்னு அம்மாவும் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து என்னை பார்த்துட்டு ரொம்ப அழுதாங்க. அதாவது மற்ற பசங்களாம் அவனோட படித்த பசங்களாம் நல்ல ஒரு இடத்துல படிச்சுட்டு வேலை பார்க்குறானுங்க, நாங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு நல்ல இதில் இருந்திருந்தோன்னா உன்னை நல்லபடியாக படிக்க வச்சுருக்கலாமேடா, எங்களுக்கு அதாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஒன்றும் சொல்லலை. அம்மா அழுதத்தை பார்த்துட்டு நான் ஒரு ஆறுதல் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்குள்ளேயும் சில வழிகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கும் படிக்கணும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அம்மாக்கிட்ட, நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா, இப்போ தான் நான் டிரைவ் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும், அதில் போய் வேலை பார்க்க முடியலன்னு அந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமா, நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னேன். ஏன்னா நம்மளால் அது மட்டும் தான் அந்த நேரத்தில் சொல்ல முடியுங்கிறதுனால. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்ன கம்பெனிக்கு மறுநாளே நான் போனேன். ஒரு 2 கம்பெனி போனேன். 2 கம்பெனிலையும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணுறோம், ஒரு 10 நாளில் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து மறுநாளும் போகலான்னா என்னால் வேலைக்கு லீவ் போட முடியாது, அதனால் வந்து ஒரு 2 நாள் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 நாள் கழித்து இன்னொரு கம்பெனிக்கு போனேன். அந்த கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு வாங்க, மேனேஜர் இருப்பார், பார்த்துட்டு பேசலாம், இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. டெய்லி லீவ் போட்டால் கண்டிப்பாக கடையில் திட்டுவாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்ப்போம், அப்புறம் இல்லாட்டினா வேலை கிடைக்காட்டினா நம்ம வேறு எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன். சரின்ட்டு சொல்லி மறுநாளும் போனேன். அதுக்கப்புறம் மேனேஜர் இருந்தாங்க, ஒரு 1/2 மணி நேரம் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசினார். என்னப்பா நீ தான் நேற்று வந்ததாம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ ஒரு 4 மாதமாக தான் சார் கற்றுக்கிட்டேன் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து, பரவாயில்லப்பா நீ உண்மையை சொல்கிற, சில பேர்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் நான் 2 வருஷமாக ஓட்டுறேன் 3 வருஷமாக ஓட்டுறேன்னு போய் சொல்லுவாங்க, நீ பரவாயில்ல உண்மையை சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டினார். அதுக்கப்புறம் கார் கொடுத்து அங்கே உள்ள கிரவுண்டில் ஓட்ட சொன்னாங்க. பரவாயில்ல நல்லா ஓட்டுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேரை மட்டும் அழைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு டைமிங்க்கு நான் கொடுக்குறேன், உனக்கு நான் 15,000 சம்பளம் தரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஓகேவா உனக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் ஓகே சார், ஏன்னா நம்ம காய்கறி கடைக்கு போனால் காலையில் 6 மணிக்கெல்லாம் போயிடணும், நைட்டு வர 10 மணி ஆகிடுது. இதுனா நம்ம 9 மணிக்கு போனோமா இல்லை சாயந்தரம் 5 மணிக்கு வந்தோமான் இருக்கும், சம்பளமும் நம்மளுக்கு ஒரு 5,000 கூட கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி கிடச்சிருக்குன்னா. அம்மா அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு இந்த கம்பெனி வேலைக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே உள்ளவங்கள்ட்ட பழகிறதுக்கும் ஒரு எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரியல. ஏன்னா நம்ம வந்து அவங்களோட எல்லாம் அந்த மாதிரி இடத்துல பழகாதனால என்னோட ஒரு உடை எல்லாமே வந்து ஒரு மாதிரி அவங்களோட ரொம்ப வேறுபட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஓரளவு நானும் வந்து அவங்களோட ஒரு நல்லா பழகக்கூடிய ஒரு ஆளாக மாறினேன். அந்த மேனேஜருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து இவங்க நல்லா வந்து ஒரு பொறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் என்னை கூப்பிட்டு பேசினார். நீ பரவாயில்ல, நல்லா வேலை பார்க்குற, எனக்கு தெரியும் நீ இந்த நல்லா வேலை பார்ப்பேன்னு, அந்த நம்பிக்கையில் தான் உன்னை வந்து வேலைக்கு சேர்த்தேன், எனக்கு ஒருத்தவங்கள பார்த்தாலே தெரியும் தம்பி, எனக்கு கண்டிப்பாக நீ அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் 2,000 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நிலைமைக்கு நம்மளுக்கு
ஒரு 10,000 சம்பளத்துலேருந்து ஒரு 17,000 சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனா ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு வருஷத்தில் நம்ம எப்படியாச்சும் பண்ணணும். அவர் மேனேஜர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு வந்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதனால் வந்து நான் வந்து ஒரு இது பண்ணணும் சார், பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே அவர் சொன்னார், நீ கவலைப்படாத, நான் வேணால் பர்சனல் லோன்லேருந்து உனக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 2 லட்சம் வரைக்கும் நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன்ப்பா, நீ உன் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீ இன்னும் ஒரு 3 மாதம் வேலை பாரு, 10 மாதமாக ஆகட்டும், நான் அப்புறம் உனக்கு அப்ளை பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு பேசினது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நமக்குள்ளே என்னப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.